எங்க என்னங்க யாருங்க நீங்க? ஆளு நிக்கிற தோரணையே சரியில்லையே. இங்க தோரணை பார்த்துலாம் முடிவு பண்ணாதீங்க. எதுவும் பழசு எதாச்சும் இருக்குதாங்க? பழசா? எங்க மாமியா இருந்தாங்க, அவங்க ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டேன். மாமனார் எப்பயோ போய் சேர்ந்துட்டாரு. எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? சரி, வேற என்ன பழசு கேட்டீங்க? பழசுன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எடுக்கிறதா இருந்தாக்க உங்களத்த முதல்ல தூக்கிருப்போம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடியை பத்தியெல்லாம் வண்டியில கண்ணாடி முன்னாடி தொடச்சீங்களா? அப்படி எல்லாம் தொடக்கல. பழைய இரும்பு வாட்டா தகரம் செருப்பு இரும்பு பிளாஸ்டிக் நோட்டு புக் டெஸ்ட் புக் இதெல்லாம் கொடுக்கணுண்டோ. பாட்டு நல்லா இருக்கே. எந்த படத்துல? இப்ப விஜய் படம் புதுசா வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்களே, அந்த படத்துல இது இந்த பாட்டு இருக்குதா? பாட்டா? ஏங்க எடுக்கிற வியாபாரத்தை லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னடா பாட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? லிஸ்ட் நான் கூட எங்க சார் பாடம் வெளியில வந்திருக்கு, அவங்க படத்துல இந்த மாதிரி புது பாட்டெல்லாம் இறக்கிட்டாங்களான்னு பார்த்தேன். எங்க பழைய செருப்பு பிளாஸ்டிக் உஜாலா பாட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா கொடுங்களேன், காசு தரேன் எடையை போட்டுட்டு. என்ன அங்க பாக்குறீங்க? அங்க ஒண்ணும் இல்ல, வெறும் பிளாஸ்டிக் பாட்டில ஒரு சாக்கு இருக்குது, எடுப்பீங்களா? ஓ, பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்கதானே நாங்க வந்திருக்கிறோம், வேற எதுக்கு வந்திருக்கிறோம் நாங்க? அப்படியா? சரி, அந்த பக்கம் பாருங்க, ஒரு சாக்குல இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு கிலோவுக்கு? எடுக்கிறதுக்கு முன்னாடியே விலையை கேட்காதீங்க, நல்ல விலை உங்களுக்கு கூட்டி தந்தா சரிதானே. கிலோவுக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு எடுங்க, அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் விலையை கப்புன்னு கம்மி பண்ணி விடுவீங்க. கிலோக்கு 20 ரூபா வச்சு தரேங்க உங்களுக்கு. 20 ரூபாயா? போன வாரம் ஒருத்தர் வந்தாரு, அவர் கிலோக்கு 35 ரூபா சொன்னாரு, நீங்க 20 ரூபா சொல்றீங்க. செல்லாது, நீங்க போயிட்டு விலை கூட்டினக்கு அப்புறம் வாங்க. 35 ரூபாயா? என்ன 35 ரூபா சொல்லிட்டு போயிருக்கேன், வாங்கி எதுவும் கழுவி மறுபடியும் விற்க போறானோ? சோதனை தீரவில்லை சொல்லி. சரி, ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி தர்றேங்க, இருக்கான்னு பாப்போம். அட்ஜஸ்ட் பண்ணி தர்றேன், உங்களுக்கு விலையை குறைச்சு கொடுத்தா மட்டும் நீங்க சொல்லுங்க, சரியா? 20 ரூபா சொன்னாரு, அடுத்த செகண்ட் 15 ரூபாய்க்கு ஓகேன்ட்டாரு. அப்ப 15 ரூபாய் கிலோவுக்கு குறைச்சு சொல்லிருப்பாரு. இருக்கும், முகரைய பார்த்தாலே தெரியுது களவாணி பையன். என்னமா? ஒண்ணு இல்ல, அந்த பக்கம் இருக்குது, போங்க. சாக்கு எடுத்துட்டு போகாதீங்க, சாக்கை இங்க போட்டுட்டு அந்த சாக்கை எடுத்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட். இல்ல, அப்படியே வீட்டை சுத்தி ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துக்கிட்டே வர்றேன். இருங்க, நான் வீட்டை பூட்டிட்டு வரேன். நீங்க பாட்டு சுத்தி பிறக்க போறேன்ட்டு என்னதையா சேர்த்து போட்டு எடுத்துட்டு வந்துடுறாதீங்க. சேர்த்து போட்டு எடுத்துட்டு வர்றேனா? அம்புட்டு இவ்வளவு மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இங்க இருங்க, நான் வியாபாரிங்க, அதனாலதாங்க சந்தேகமா இருக்குது. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. எல்லாரும் பொம்பளையில கூட நம்பிடலாம் போல, ஆம்பளையில ஒருத்தரையே நம்ப முடிய மாட்டேங்குது. அம்புட்டு ஏமாத்துக்கார பயல்களாவே தெரியுறியே. யார சொல்லுது இந்த அம்மா? நம்மளே இருக்காது. வாங்க, எங்கம்மா இருக்கு பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம்? வாங்க, இந்த பாருங்க, அம்மா அம்மா எல்லாம் கூப்பிடாதீங்க. சரிடா, வாடா. எங்க பழச என்ன? இல்ல, நீங்க தான் அம்மானு கூப்பிடாதீங்க சொன்னீங்க, அதான் வாடா போடான்னு கூப்பிட்டேன். இந்த பாரு, நான் நிஜத்துல பாக்குறதுக்கு பொம்பளை மாதிரி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் குணம் வேற மாதிரி நினைச்சுக்க. குணம் மட்டும் தானே, ஆளே வேற மாதிரி இருக்குமோன்னு நினைச்சேன். சாக்க வைக்கையில ஒரு மாதிரி பேசியே, பக்கத்துல வந்து பிறக்க விட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசியே. என்ன அம்மா, எங்க மனசுல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது, ஒளிவு மறைவு இருக்கிறவங்க தான் ஒளிச்சு பேசுவாங்க. சரி வாங்க, ஆமா, ஹாஸ்டல் வச்சு நடத்துறீங்களா? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? இல்ல, இம்புட்டு செருப்பு இருக்குது, அதான் கேட்டேன். அது ஃபுட்பால் விளையாட போகையில ஒண்ணு, இது வெளியில போகையில ஒண்ணு, இது வீட்டை சுத்தி திரியல ஒண்ணு. அதே மாதிரி எனக்கு 3 ஜோடி, என் புருஷனுக்கு 3 ஜோடி, என் மயனுக்கு மூத்தவனுக்கு 3 ஜோடி, சின்னவனுக்கு 3 ஜோடி. ஆக மொத்தம் ஒரு ஆளுக்கு 3 ஜோடி வச்சு இப்படி இருக்குது கணக்குக்கு. ஒரு ஆளுக்கு 3 ஜோடி வச்சுக்குவீங்களோ? ஆமா, நாங்க வச்சுக்குவோம். நடைக்கு ஒண்ணு, வீட்டுக்கு ஒண்ணு, வாசலுக்கு ஒண்ணுமா வச்சுக்குவோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, 3 வச்சுக்கோ. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் அதுதான் எடுங்க, நீங்க அதிகமா பேசாம. சரி, இது முன்னாடி இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வீட்டை சுத்தி பெறக்கிட்டு வந்துருவோம். போங்க, பாருங்க. வாங்க. கண்டதை எடுத்துட கூடாது. இந்த மாதிரி ஆளுகளை நம்பிக்கிட்டு இருக்கவும் கூடாதுங்க. அசால்ட்ட சத்த உட்காந்துருந்து அம்புட்டேன் ஜாக்குக்குள்ள அமைக்கிறீங்க. நல்லவங்க இருக்காங்க. நீ போற இடத்துல இப்படித்தான் சொல்லுவாங்க. வாமோ, ஐயப்பா, இந்த பாருங்க, இதெல்லாம் எடுப்போம், இந்த தகரம் எல்லாம் எடுப்போம் நாங்க. அது இப்ப நாய்க்கு சோறு வைக்கிறது. ஏங்க, இந்த இது வச்சிருக்கீங்கல்ல மண் பாத்திரம், இந்த பாத்திரத்துல போடுங்க. இந்த இரும்புல எல்லாம் நாய் சாப்பிட்டுச்சுனாக்கு நாய்க்கு ஜீரணமே ஆகாது. இந்த மண் பாத்திரத்துல போடுங்க. அதுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 ரூபானாலும் 10 ரூபா கிடைக்கும். நம்ம இப்படி வாங்கம்மா. ஏமா உங்களை பின்னாடி திரும்பி பார்த்து பேச முடியுமா? கழுத்து வலியா வந்துட்டு இருக்கேன் நானு. பொழுதுக்கு பழசு கழுத்துலயே சுமக்கிறேன்னா கழுத்தெல்லாம் வலிக்குது. 10 ரூபா கிடைக்குமா? ஆமா. சரி, 10 ரூபா சோப்பு வாங்காச்சு. சரி வாங்க. இங்க பாருங்க, 10 ரூபா ஒரு குத்து மதிப்புக்கு தான் சொன்னேன். எடையை போட்டா சிலப்ப கூடும். அது வேண்டாம், அதை எடுத்து வைங்க. அப்படி இல்லங்க, நீங்க போடுற பொருளுக்கு ஒண்ணு இப்ப 10 ரூபா, ஒண்ணுக்கு 20 ரூபா சொன்னீங்க, கணக்கு கூட்டிட்டு 1000 ரூபா கணக்கு கூட்டி வச்சிருப்பீங்களான்னு நினைச்சீங்களா? நாங்க எடுத்து வைங்க. இங்க 10 ரூபா கூட கிடைக்கலன்னா அதை எதுக்கு இங்க போட்டுக்கிட்டு? மொத்தத்துல எடையை போட்டு தர்றேங்க. ஐயோ பாவம், அது சோறு தின்னுட்டு போகுது. நீங்க எடுத்து வைங்க. வேண்டாம், என்னத்துக்கு அதை தூக்கி வச்சுக்கிட்டு வைங்க. 10 ரூபா கூட கிடைக்கல, ஒரு 15 ரூபா கிடைச்சா கூட கொடுக்கலாமேன்னு பாக்கலாம். ஒண்ணும் கிடைக்காத காசுக்கு எதுக்கு அதை எடுத்துக்கிட்டு போடுங்க? அப்படி என்ன போட மனசு இல்லாம இருக்கீங்க? வாங்க.
நம்ம ஒண்ணும் எடுக்கூடாது. அந்த பிளாஸ்டிக் குப்பி எல்லாம் பறக்கிக்கங்க. அந்த ஒரு மூலையில. இது வாங்குறீங்களே பிளாஸ்டிக்ல வாங்க கூடாது. அந்த செருப்பு ஷூ எல்லாத்தையும் இப்படி லெதர்ல வாங்கி ஒண்ணுமே விலைக்கே போகாது போங்க. ஆமா, ஆனா அதுக்கிட்டே அநியாய விலைங்க. பிளாஸ்டிக் காலை கடிக்குது. ஓ பசங்க சொல்றாங்க. அப்படியோ? சரி சரி சரி. இத கொட்டாங்குச்சி எல்லாம் குடுக்கறதுக்கு தானே. கிலோக்கு என்ன விலை? எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் கிலோக்கு விலை கேட்டா எப்படி? என்னங்க இப்ப நகை வாங்க போறோம், நகைக்கு என்ன விலைன்னு தெரிஞ்சா தானே போய் வாங்க முடியும். அந்த மாதிரி பொருள் கொடுக்கும்போது பொருளுக்கு என்ன விலைன்னு கேட்டுட்டு தானே கொடுக்க முடியும். கிலோக்கு 17 ரூபா வச்சு தரேங்க. நீங்க சும்மா இருங்க, வந்தவளை பார்த்துட்டு திரும்பி போங்க. வந்தவங்க அன்னைக்கு 40 ரூபா சொன்னாங்க ஒருத்தவங்கலாம். நீங்க என்ன 17 ரூபா பகுதிக்கு போய் கொள்ளையடிப்பீங்களா? ஒரு அளவுதான் கொள்ளையடிக்கிறதுக்கு. 17 ரூபாய்க்கு இங்க 20 ரூபா கொண்டே கொடுத்தா கிடைக்கும். எனக்கு 3 ரூபா ஒரு கிலோல கிடைக்க வேண்டாமாங்க? 3 ரூபாய்க்கா நீங்க இவ்வளவு தூரம் நடக்கிறீங்க? 10 வீட்டுல வாங்கினோம்னாக்க 30 கிலோ வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோ 30 கிலோ 3 ரூபாய் 90 ரூபா 3 வீட்லயே கிடைக்குதா? ஒரு நாள் முச்சுடும் என் பொண்டாட்டி காட்டு வேலை பார்த்தா தாங்க 120 ரூபாயே கொடுக்குறாங்க. ஆமா, அது நெசந்த இப்ப 250 ரூபா காட்டு வேலைக்கு. 250 ரூபாய்க்கு நாங்க எங்களுக்கு வயல் இருக்கு, களை வெட்ட வர்றவங்களுக்கு 250 ரூபாய் மத்தியானம் கஞ்சியும் கொடுக்குறோம். ஏமாத்துறாள் எப்படி? உங்க பொண்டாட்டி ஏமாத்துக்காரவங்களா இருப்பா, அதை விடுங்க. ஏமாத்துக்காரியாத்தான் இருப்பா போல இருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும். தள்ளுங்க, அதை போய் எடுத்துட்டுமா? பறக்குங்க பறக்குங்க. இந்த பாருங்க, கொட்டாச்சிக்கு 30 ரூபாயாவது வச்சு தரணும். 30 ரூபாயா? 30 ரூபாய் இருக்கான்னு பாக்குறேம்மா. பிளாஸ்டிக் குப்பி 30 ரூபா சொன்னீங்க, கொட்டாச்சிக்கு 30 ரூபா சொல்லிருக்கீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல பாத்திரத்தெல்லாம் தூக்கி இருக்க போட்டுக்கிட்டு இருக்க. நல்ல பாத்திரமா? இது என்ன பாத்திரம் தெரியல, தேய்ச்சி கழுவி வச்சிருக்கேன். இல்ல நீங்க பழசு குடுக்கறதுக்காக எடுத்து ஒதுக்கி போட்டு வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். கண்ணு தெரியுதா தெரியலையா? இதெல்லாம் புது குக்கர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஐயோ, இந்த குக்கர் இங்க பாருங்க. குக்கர் என்னைக்குமே இங்க வருங்க உள்ளுக்குள்ள ஒரு கருப்படிச்சிருச்சு பாத்தீங்களா? இந்த கருப்படிச்ச குக்கர் யூஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு அது தெரியவே இல்ல. டாக்டருக்கு கொண்டு போய் நீங்க காசு கொடுக்க போறீங்க, பாத்துக்கோங்க. ஆஹா, எவ்வளவு தருவீங்க? எடையே போட்டு தர்றேங்க, நல்ல விலை உங்களுக்கு தர்றேங்க. இது ஒரு மூடி எங்கங்க? மூடி வீட்டுக்குள்ள குழம்பு மூடி இருக்கனே, இருங்க எடுத்துட்டு வரேன். குழம்பெல்லாம் நாளைக்கு வேற ஒரு அலுமினிய தட்டுல மூடி வச்சுட்டு அந்த குக்கர் மூடிய போய் எடுத்துட்டு வந்துருங்க. சரி, எடுத்துட்டு வரேன். குக்கர் மூடிய போய் எடுத்துட்டு வரட்டும். இது இருக்கிறத பாத்துருக்குமா இந்த அம்மா? பார்த்தா என்ன, நீங்க சொல்லிதான் எடுத்து போட்டேன்னு சொல்லுவோம். எடுங்க, கொடுங்க, குக்கர் மூடிய எடுங்க. கொண்டாங்க. இங்க பாத்தீங்களா, கருன்னு இருக்குது. இத போய் யூஸ் பண்ணலாமா? கண்ணு தெரியுமா தெரியாதா? குக்கர் மூடி எவ்வளவு வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. அந்த குக்கர் நீங்க சொன்ன மாதிரி கூட கொஞ்சம் கருப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம். சரி வைங்க, எங்க மாமியா வர்ற முழிக்கும். வந்துருவாங்களோ? ஆமா, கருப்பா இருக்கிறது எதையுமே யூஸ் பண்ண கூடாதுங்க. அது நமக்கு எப்பவுமே கேடுதேன். இந்த ரகசியம் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னங்க? என் புருஷன் கருப்பு சட்டை கூட போட மாட்டாரேன்னு சொல்ல வந்தேன். ஓ சரி. அவரு மனசுல என்ன இருக்குதோ, அவருக்கு என்ன பிடிக்குமோ என்ன பிடிக்காதுன்னு யாருக்கு தெரியும்? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். தண்ணி வேணுமா? ஆமா. என்ன ஸ்லாப்ல இம்புட்டு பித்தாள பாத்திரம் போட்டுருக்காங்க. நல்ல விலை தரேன்னு சொல்லி கேட்டு வாங்கிட வேண்டியதே. பித்தாளை எல்லாம் இப்ப யாரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? கொண்டாங்க, குடிங்க. புக்கெல்லாம் எடுப்பீங்களா? புக்கெல்லாம் எடுப்பேன். புக்கு பேப்பர் எல்லாம் சொல்லுங்க. புக்கு பேப்பர் எல்லாமே எடுப்பாங்க. இந்த பித்தாள பாத்திரம் எல்லாம் கூட எடுப்போம். மேல முப்பட்டு பித்தாள பாத்திரம் பழசாது புதுசா? அது எல்லாம் என் மாமியா விட்டு சீரு. நான் ஒண்ணுமே கொண்டு வரல, வெறுமனமே தான் வந்தேன். அம்புட்டி என் மாமியா கட்டு கணக்கா வச்சிருப்பா மனுஷி. ஐயோ, இந்த காலத்துலயும் மாமியாக்கு பயப்படுற இப்படி ஒரு அப்பாவி மருமக. என்ன செய்யுங்க, கூட்டு குடும்பமா ஆயி போயிட்டோமே, என்ன செய்ய? இங்க பாருங்க, இதுல இத்தனை அடிக்கி வச்சிருக்கு. இதுல இருந்து ஒன்ன மட்டும் வெளியில எடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெரியப்போது உங்க மாமியாருக்கு தெரியாதுதே. ஆனா இருந்தாலும் எண்ணிக்கை கணக்கு ஒண்ணு இருக்கும்ல. அடையங்க, நீங்க வேற இப்படியும் மாமியாருக்கு பயந்துகிட்டு இருப்பாங்களா யாராச்சும்? பயப்படக்கூடாது. நீங்க பாட்டுக்கு இப்படி பயந்து இருக்கிறனாலதான் அவங்க ஏறி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எடுங்க. என்னத்தங்க எடுக்க? பெருசு எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க. சிறுசுக்கு என்ன விலை கொடுப்பீங்க? சிறுசு எல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. நீங்க பெருசா எடுங்க. எப்படியும் திட்டு வாங்குறது நான் போச்சு. அது பெருசா இருந்தா சிறுசா இருந்தா எடுங்க. ஆத்தாடி வேண்டாம், அவங்க பெரிய 7.5 கூட்டிடுவாங்க. அவங்க ஆளுதான் பாக்க குட்டட்டின்னு இருப்பாங்க. தொண்டை இருக்கே வெங்கல பானையோட கூட அவ்வளவு சவுண்டா இருக்கும். வேண்டாங்க, என் புருஷன் என்னால மொத்தப்பட முடியாது. யார் யாவரு? எவ்வளவு கொடுப்பீங்க? கிலோக்கு 400 ரூபாய் தரேன். கிலோக்கு 400 ரூபாயோ? நல்ல விலைதான். எனக்கும் குழு கிடைக்க காசு இல்ல. ஒரு சுடிதார் வேற எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் போய் எடுக்கிறீங்களா இல்லன்னு மட்டும் பாருங்க. ஏறுங்க மேல. அது மேல இருக்கு, என்னால எடுக்க முடியாது. ஐயோ தள்ளுங்க, நான் ஏறி எடுக்கிறேன். தள்ளுங்க. கை கொண்டுருச்சு. இன்னும் கொடுக்க கூடாது.
முன்னாடி கொண்டு போயிட்டு எடைய கரெக்டா வச்சு தந்துடுறேன் என்ன? படக்குன்னு போடுங்க. ஐயோ இவ்வளவு பெரிய கேப்பா இருக்கே, கண்டுபிடிச்சிருமா என் மாமியா? இங்க இருங்க, உங்களுக்கு மயன் சின்ன மயன் இருக்கான்ல, அவனை தூக்கி மேல உட்கார வைங்க, எல்லா கேப்பும் சரியா போகும். பின்னாடி வர்றேன் வாங்க. அத்தே இவ்வளவு கேப்பு இருக்கு, எங்கடி இங்க இருந்த பானன்னு கேக்கும்? கேக்கட்டும், நான் கண்ணுட்டு கூட பாக்கலன்னு சூட தெரிச்சு சத்தி பண்ணி விட மாட்டேன். அட இரியா, இவர் கத்துல ஊருக்கு போன என் மாமியாவே காது கேட்டு வந்துரும் போல. இது மொத்தமா பிளாஸ்டிக் பாட்டில் தானுங்க. இதுலயும் கொஞ்சம் பிளாஸ்டிக் இருக்கு, கொட்டாச்சி இருக்குது, குக்கர் இருக்குது. இது என்ன, நான் சமைக்கிற சட்டி எல்லாம் எடுத்து போட்டிருப்பீங்களா? எடுங்க. சமைக்கிற சட்டி இல்ல அது. எடுங்கல நீங்க. சமைக்கிற சட்டி இல்லங்க அது. சத்தமா எடுங்க, பாக்குறவங்க தப்பா நினைக்க, சத்தம் போடாதீங்க, எடுங்க. இது நீங்க தானே எடுக்க சொன்னீங்க. பாருங்க, நான் என்னத்தை எடுக்க சொன்னேன், நீங்க என்னத்தை எடுக்க வச்சிருக்கீங்க? குக்கரை மட்டும் எடுக்க சொல்லிட்டு போயிருந்தேன், வேற என்னத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? கிண்டுக்க போத கிண்டவா? அது எடுங்க, நீங்க அது ஸ்டீல் பாத்திரத்தை எடுங்க. ஐயோ இதெல்லாம் வெங்காயம் நறுக்கிற சட்டி. இருக்கிற சட்டியா? ஏன் நீங்க வேற அம்புட்டு தாங்க எடுத்தது. எனக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க எல்லாத்தையும் கீழே கொட்டுங்க. என்னென்னதை எடுத்து வச்சிருக்கீங்க? ஐயோ இதுலதான் நாங்க மோர் உர ஊத்தி வைப்போம். மோர் உர ஊத்தி வைக்கிறீங்களா? அம்புட்டே நினைக்கிறேன். இது சிக்கன் பாத்திரம், பொரிக்கிற பாத்திரம் சொல்லுவீங்களா? பரம்பரையா இதுலதாங்க சிக்கன் பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். வேற பாத்திரத்தை எடுத்து கொடுத்தா எங்க மாமியா கத்தி என்ன குடிக்கணும், இதுலதான் என்ன குடிக்காதான். நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்ன திராசு இது? எங்க பாட்டை முப்பாட்டன் காலத்துல பார்த்த மாதிரி இருக்குது. முப்பாட்டன் காலத்துலயா? வருஷம் இத நான் சீல் வச்சு 80 ரூபா இதுக்கு செலவு வரும் தெரியுமா வருஷத்துக்கு? கரெக்டா தூக்கம் காமிக்குமா? 10 கிராம் கூட கரெக்டா காட்டுங்க. 10 கிராமா? எடே போட்டு ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. என்ன திராசு 10 கிராம் காமிக்குங்கிற? 10 பைசா கூட பெறாது போலயே. இல்ல ஸ்க்ரூ கொஞ்சம் லூசு, அதனால அப்படி விழுந்துருச்சு. போச்சு. என்ன தனித்தனியா தொங்குதையா? இதுல எப்படியா நீ திராசு பண்ண? அந்த பித்தளை எல்லாம் நான் தரமாட்டேன். ஐயா அம்மா, எப்படி ஒரு முடிக்கு வராதீங்க. இங்க வருங்க, இத நம்பித்தான் ஒரு கோட்டரே இருக்குது. என் பழப்பெல்லாம் மண்ணலி போட்டுறாதீங்கம்மா. இந்த பாருங்க, இந்த திராசுல என்னால இந்த பத்திரம் பார்த்தேன். கம்ப்யூட்டர் திராசு இருந்தா கூட நான் தருவேன். இந்த திராசுல தூக்கினா ஒண்ணுமே தெரியாது. 10 கிராம் தெரியுங்கிறிய, 10 பைசா கூட போகாது உலக திராசு. இதே இரும்புலதான் போடணும் போல இருக்கு. இங்க வருங்கம்மா, இது இருக்கட்டும். இது நீங்க நம்பவே வேண்டாம். கை விடுங்களேன், ஒரு குத்து மதிப்புல நான் சொல்றேங்க. இந்த பாருங்க, நீங்க குத்தவும் வேண்டாம், மதிப்பு போடவும் வேண்டாம். இந்த பானையை கொண்டாந்துருங்க. என் மாமியா இதை வித்தேன்னு தெரிஞ்சா வாங்க போற குத்து வேற, என் புருஷன்ட்ட வாங்க போற குத்து வேற. அதுக்கெல்லாம் ஒஸ்தா இருக்கணும் இந்த பானை. உன்கிட்ட கொடுத்தா நீ தூக்குறதுக்கு பார்த்தா 100 ரூபா கூட கொடுக்க மாட்டோட. எனக்கு வேண்டாம். இத்தனையும் விட்டுட்டு இதுக்கு மட்டும் எவ்வளவு தருவேன்னு சொல்லிட்டு போங்க. இவ்வளவு நேரம் பிறக்கனதுக்கு ஒரு குக்கர் இருக்கு, கொட்டாச்சி இருக்குது, 2 பிளாஸ்டிக் பக்கெட் இருக்கு, அதுவும் பிளாஸ்டிக் தான். என்ன விலைன்னு பார்த்து சொல்லிட்டு போங்க, நேரத்தை கடத்தாம. ஒரு என்னத்தை எடையை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு 30 ரூபாய்க்கு இருக்கு. 30 ரூபாயா? யோ, ஒரு குக்கரை 550 ரூபாய்க்கு வாங்கினியா? 30 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சட்டையை வாங்குறோம் 1000 ரூபாய்க்கு, திருப்பி கொடுக்கும்போது 1000 ரூபாய் கிடைக்குமாங்க? என்னங்க நீங்க விவரம் இல்லாம பேசிக்கிறீங்க? அந்த குக்கரை தூக்கு, குக்கர் எடுங்க. எடுங்க குக்கரை. உள்ள கருப்பு இருந்தா பரவாயில்ல, நாங்க தேய்ச்சி கழுகிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு போறோம். நீங்க எடுங்க. குக்கர் இதுல நீ குடுக்குற 30 ரூபாய்க்கு இதுக்கு மூடி இந்த விசிலுக்கு வாங்கணும் 100 ரூபாய். நீங்க வேற இருந்தா கூட்டுங்க ஐயா. ஆத்தே, இந்த அம்மா இப்படி ஒண்ணுமே கொடுக்காது போல இருக்கே. இதைத்தான் கொடுத்து அனுப்பிடுவோம். இப்ப எப்படி பிளாஸ்டிக்? சரிம்மா, பாருங்க, உங்க வீட்டை சுத்தப்படுத்தினதுக்கு ஏதாவது முடிஞ்சா ஏதாச்சும் ஒரு 10-20 கொடுங்க. டீ குடிச்சிட்டு போறேன் நானு. 10-20 கொடுக்கவா? உங்க வீட்டை சுத்தப்படுத்திருக்கேன். பிளாஸ்டிக் அரைச்சாக்கு வாங்கி வச்சிருக்கேன், பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், இருக்கிற தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அந்த தண்ணி வச்சதே நாளைக்கு ஃபுல்லா நான் செடியை நினைச்சிருந்திருப்பேன். பக்கெட்டையே தூக்கிட்டு போறிய, காசு கொடுக்காம என்ன அர்த்தம்? ஏமா, உன் வீட்டை சுத்தப்படுத்தி இருந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு நீதான் எங்கிட்ட காசு கொடுக்கணும். இன்னைக்கு கோட்டரே இதை நம்பி தானே இருந்துச்சு. ஒரு வீட்டுல கூட வியாபாரம் இல்ல, இந்த வீட்டுல கிடைச்சேன்னு நினைச்சேன். அதுவும் போகக்கூடாது, கேட்டு பாப்போம். ஏங்க, இந்த பித்தாளைய மட்டும் ஒரு கை மதிப்புல தர்றீங்களா? இந்த பாரு, நானாவது வாயில பேசினேன். என் மாமியா இப்ப ஊர்ல இருந்து வந்துச்சு, உன்னை விளக்க மாத்த கொண்டு சன்னி கரைச்சி போட்டு மரியாதைக்கு இங்க இருந்து ஓடி போயிரு. அமால் டுமால்